வண்டியை கட்டு, வேலை இருக்கு, நிறைய மரத்தை வெட்டணும். இன்னைக்கு நாம குடிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டுறது நல்லா இருக்கு ஐயா. என்ன ஒரு அருமையான நாள். லால லாலா லால லாலா. இனி இந்த காட்டுக்குள்ள நம்ம ராஜ்யம்தான். அடே காரணிகளா, உங்களை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருங்கடா. என்னுடைய தேனு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தேன் எடுத்த அந்த விக்குனால என் கையை விட்டு போயிடுச்சு. இந்த வாட்டி என்ன பண்றேன்னு பாரு. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. அமைதியா போகணும். அந்த விக்கோட வண்டி தானே இது? கால் வலிக்குது, கால் வலிக்குது. என்னடா சத்தம் அது? இதுதான் இன்ஜினா? இதோட டேஸ்ட் நல்லா இருக்குமா? இதுக்குள்ள எங்கேயாவது சாப்பாடை ஒளிச்சு வச்சிருப்போம் அந்த வீக். நான் மாட்டிக்கிட்டேன், என் தலை மாட்டிக்கிச்சு. சாப்பாடு இருக்குன்னு தலையை விட்டா இது தலையை பிடிச்சிக்கிச்சு. உனக்கு எவ்வளவு தைரியம் உனக்கு? ஒன்னு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி போறப்ப? பயங்கரமா இருக்கானே. என்ன தைரியம் இருந்தா திரும்பவும் என்ன பார்த்து மறைச்சிக்கிட்டு இருப்ப. பயந்துட்டான் போல. ஆஹா, அது என்ன ஆப்பிளா? ஆப்பிள் வண்டிக்குள்ள ஆப்பிள் இருக்கு. இத திறந்துட்டு அவன் எப்படியே உள்ள போவானே. ஊட்டி வச்சிட்டானோ? ஏய் தகர டப்பா திறந்துரு, இல்லைன்னா உன்னை பிச்சிருவேன். இப்ப மட்டும் நீ திறக்கலன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இதோ இருக்கு, வந்துடு, கிட்டவா, வந்துடு. திரும்பவும் இவன் வந்துட்டானா? என்னடா பாக்குற? போட இங்க இருந்து. இது நல்லா இருக்கு. மேல கீழே கீழே மேல மேல கீழே கீழே மேல. அச்சச்சோ வந்துருச்சு. இதுல நான் கை வைக்கவே இல்லையே. வாவ்,
எல்லாமே டான்ஸ் ஆடுது. நல்லா இருக்கு, ஆடுங்க ஆடுங்க, நல்லா இருக்கு. அடடா, அதை பார்த்து தலை சுத்துது. இதை எப்படி நகர்த்துறது? ஐடியா, கொஞ்சமா புஷ் பண்ணாலே போதும்ல. என்ன திரும்பவும் நின்னுடுச்சு. இப்போ என்ன பண்றது? அட ஐடியா, இத நம்ம நல்லா தள்ளி விடணும். இப்போ நான் தள்ளுவேன் பாரு, தள்ளிட்டு போவேன். போ போ, வேகமா போ. இன்னும் தூரமா போ. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையே அடிச்சிருப்ப. அந்த விக்கு வந்தா மட்டும் ஓடல, நான் வந்தா ஏன் ஓட மாட்டேங்கிறேன்? ஓடு. என்னோட ட்ரக்குடா. போ போ, இந்த மாதிரி நீ ஓர வஞ்சனை எல்லாம் பண்ணக்கூடாது. நான் உட்கார்ந்தா கூட நீ போகணும். இதோ வந்துட்டடா செல்லம். என்னோட அழகான செல்லக்குட்டியை யாரும் எதுவும் பண்றதுக்கு நான் விட மாட்டேன்டா. நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறல்ல. இப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் பாரு. ஆஹா, என் செல்லக்குட்டி ட்ரக்குக்கு என்னடா ஆச்சு? ஆகா, என் காரோட டோரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? டேய் கரடி பயலே, நீ எல்லாம் மீறி போறடா. கண்டுபிடிச்சிட்டானே, இப்ப எங்க ஓடுறது? ஓடாதடா, நில்லுடா. நீ மட்டும் என் கையில இப்ப சிக்குன. ஓடாதடா, நில்லுடா. இப்பவே உன்னை சுட்டு பொசிக்கு துண்டு துண்டு ஆக்கிறேன்டா. இங்க வாடா. ஆமா, அந்த விக்கு எங்க போனா? அதானே பார்த்தேன். என்ன பார்த்தவன் ஓடி போயிருப்பான். சிக்கனியாடா என் பிராம்புலு. நீ எனக்கு சுட மாட்டல. ஒன்ன மட்டும் நான் இப்ப தீர்த்து கட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் என் வேலை சோழபமா முடிஞ்சிடும்டா. வேண்டாம் 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 வேண்டாம், என்ன சுட்டுடாது. என் காரு. காரை ஓட்டிட்டேன். இத மிதிச்சதுனாலதான் ஓடுச்சா? என்கிட்ட வாடா. என் செல்ல காரை என்கிட்ட திரும்ப கொடுத்துறா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இத வச்சு என்ன பண்றது? டேய் வாடா இங்க. உன்னை என் காரோட சீட்டுக்கு லெதரா மாத்துறதுக்கு முன்னாடி இங்க வந்துடுறா. அடே திருட்டு பயல, வாடா இங்க. அச்சோ, நல்ல வேகமா ஓடுறான் லாகர்விக். அவன் எப்படா வண்டியை ஓட்டுறான்? அவனுக்கு தான் வண்டி ஓட தெரியாது. இங்க பாரு, நீ நிக்காம ஓடிக்கிட்டே இரு. அடே அடியா, ஒழுங்கா வண்டியை நிறுத்துறா. சிக்குடாண்டா சேகர். என் ஜல்ல காரு, உனக்கு ஏன் இவ்வளவு வெயிட் ஏறிடுச்சு? ஓ,
பனிக்காலம் திரும்பவும் வந்துடுச்சு. சாப்பாடு தேடுறது கஷ்டமாயிடுச்சு. என்ன வாழ்க்கடா இது. நம்ம வீட்டுக்கே போலாமா? ஆனா வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு ஒண்ணு இருக்காது. வாடா தம்பி, நம்பிக்கையெல்லாம் விட்டுறக்கூடாது. வா, இன்னமும் தேடி பார்ப்போம். ஒருவேளை நமக்கு ஏதாவது கிடைக்கலாம். அப்படி இல்லனா நாம இந்த பனியில கூட அப்படியே உறைஞ்சு செத்து போயிடலாம். சரியா சொன்னடா அண்ணா. ஆனா எனக்கு சாக விருப்பம் இல்ல. நாம இந்த காட்டுல இல்லாம போயிட்டோம்னா இந்த விக்கு மரம் எல்லாத்தையும் வெட்டிடுவான். இந்த சமயத்துல மட்டும் அவனை பார்த்தேன்னு வச்சுக்க, எனக்கு இருக்க பசிக்கு. டேய் அண்ணா, ஏன்டா இப்படி நின்ன? என்னடா சிரிக்கிற? நமக்கு சாப்பாடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னடா அண்ணா சொல்ற? எங்கடா? வாடா கண்ணா, நான் உனக்கு காட்டுறேன். பரவாயில்லையே, அந்த விக்கு இங்க இல்லையே. டேய் பிராம்பல், இங்க வாடா. அடேங்கப்பா, அங்க பாத்தியா? கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத. ஆமாண்டா, நான் சரியா சொன்னேன். இந்த மாதிரி களவாணித்தனம் பண்றதுலாம் நமக்கு கை வந்த கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். டேய் தம்பி, சத்தம் போடாதடா. அங்க மேல இருக்கிறத எடுக்க பாறா தம்பி. ஏய் இருடா, பாத்து ஜாக்கிரதடா. ஆமா, அதெல்லாம் என்னது? இது பார்க்கவே நல்லா இருக்கே. என்னடா நடக்குது இங்க? கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியாடா தம்பி? ரொம்ப டயர்டா இருக்கு. இப்போ லஞ்சு சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. ரைட்டு விட்றா, நம்ம கிட்ட தான் சோள கதிர் இருக்குல்ல. இது ரொம்ப சுவையா இருக்கு. டேய் தம்பி, இங்க பாருடா, எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாரு. இப்ப பரவாயில்ல. என் சோள கதிரை சாப்பிட்டீங்களாடா? டேய் தம்பி, ஓடு. இந்த வாயில வச்சுக்கோ. ஓட தம்பி. இருடா, அதை எடுத்துட்டு வரேன். என் சோள கதிரெல்லாம் போச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அடடா, கண்ணுல என் கையை மாட்டிக்கிச்சே. நம்ம மண்டைக்குள்ள ஒரு சூப்பரான ஐடியா இப்ப வந்துடுச்சு. சில பல தியாகங்களை பண்ணாம எதையும் பண்ண முடியாது. அதனால இதை வச்சு அந்த கரடிகளை நம்ம பிடிப்போம். இப்ப இதுக்கு மேல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி விட்டா போதும். நம்ம திட்டம் ரொம்ப சரியா முடிஞ்சிடும்டா. அம்புடுதான்டா. கரடி பய பிள்ளைகளா, இந்த திட்டம் எப்படி ஃபெயிலா போகுதுன்னு நான் பாக்குறேன்டா. எப்ப பார்த்தாலும் வந்து தொல்லை பண்ணுவாங்க. இப்ப எங்க போய் அவனுக்கு தொலைஞ்சாங்க? சோளக்கருது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்னடா தம்பி பண்ற? ஏண்டா தடியா, என்ன பார்த்தா உனக்கு சாப்பாடு பொருள் மாதிரி தெரியுதாடா? நான் கனவு கண்டேன்டா, சோளக்கருது சாப்பிடுற மாதிரி. பாத்தியா, என் வயிறு சத்தம் போறது உனக்கு கேக்குதா? சரி, விக்கோட வீட்ல நமக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்க்கலாம். சரியா சொன்ன. பழைய வீட்டுல குதிக்காதடா. வாடா இங்க.
நடக்கும்போது கண்ணை திறந்து பார்க்க மாட்டியாடா? பேசாதடா, வாயை வச்சு நீ மாட்டி விட்டுடுவ. சரி சரி சரி. போது நிறுத்துறா. நீ பண்ணதுனால தானே நானும் பண்ணுனேன். சரி சரி விடு, பரவாயில்லடா. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்நேரம் அந்த விக்கு பையன் ரொம்ப சூதானமா இருப்பான்டா. அதனால நாம கவனமா இருக்கணும். இந்த முறை ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே. ஸ்மெல் நல்லா இருக்கு. ஆஹா, இது நல்லா இருக்குடா. நான் வந்துட்டேன். அடடா, சாப்பிட்டுடலாம். டேய் பிராம்பல், போகாதடா தம்பி. பிராம்பல். டேய் அண்ணா, இத வந்து பாருடா. அட்டகாசம். நிஜமாவாடா? பார்க்க நல்லா இருக்கு. இது டேஸ்டும் நல்லா இருக்கும். ஆமா. ஏய் தம்பி, இது என் கையில மாட்டிக்கிச்சு. ஏய் எனக்கு ஹெல்ப் பண்ணு. போது நிறுத்து. நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இருடா, அதுவா வந்துரும். இது வரல வரல. டேய், இதெல்லாம் வேணும் தானே பண்ற. ஒழுங்கா அதை எடு. இப்ப நாம என்னடா பண்றது? அவங்க வந்துட்டாங்களா? டேய் பிராம்பல், சத்தம் போடாதா. சொல்றத கேளு, முதல்ல பொறுமையா இரு. வசமா சிக்கினாங்கடா. இந்த சத்தம் அந்த விக்குக்கு கேட்ற போதுடா. சொல்றத கேளு. டேய் தம்பி, வேணாம்டா, சொல்றத கேளு. நாம வேற ஏதாவது பிளான் பண்ணலாம், சரியா? போதுங்கடா போதும். இப்போ உங்க கதையை முடிச்சிடறேன்டா. எங்க கொஞ்சம் மாமா கிட்ட வாங்க. என்னடா என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறீங்களாடா? இதை எப்படி எடுக்கிறதுனே தெரியலடா அண்ணா. இரு, யோசிக்கிறேன். பொறுமையா இருடா, சரியா? என்னடா என்ன பண்ற? ஏதாவது யோசிடா. கிறுக்கு பயலே, நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ தானடா அதுல கைய வச்ச. என் பேச்ச கேட்டதா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? சொல்லு பார்க்கலாம். ஏன் எப்பயும் அதிக பிரசிக்கு தரமா இந்த மாதிரி என் உயிரை வாங்குறேன்? கரடி பசங்களா, மாமா உங்களை கொள்ள வந்துகிட்டே இருக்கண்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா பிராம்பல். உன்னோட அடி முட்டாள் தனதுனாலதான் நீ இந்த மாதிரி வசமா மாட்டிக்கிட்டடா. பசங்களா, எங்க இப்போ குட் பை சொல்லுங்க பார்க்கலாம். பிராம்பல், அந்த வட சட்டியை வச்சு புல்லட்டை தடுத்துட்டடா. நாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமால, இது என் கையில இருக்க வரைக்கும் அவன் புல்லட்டை வச்சு எதுவும் பண்ண முடியாது. என்னடா என்கிட்டயே விளையாடுறீங்களா? அடடா, எங்களை எதுவும் பண்ண முடியாது. இது எப்படி சாத்தியம்? வேணாண்டா, என்கிட்ட வராதீங்கடா. இப்ப வாடா. வெளியில வாடா. நீ வெளிய வரியா, இல்லனா உன் வீட்டை சுக்குநூறு ஆக்கிடவா? எங்க இருந்தாலும் சரி, ஒழுங்கா வெளிய வந்துடுறா. சரி வரண்டா, ஆனா இத வாங்கிக்கங்கடா. இப்ப இத பாருங்கடா, அட்டாக். கம் ஆன். யா, சூப்பரா பண்ற பிராம்பல். அச்சோ, என் வீட்டுல நெருப்பு முடிச்சுக்கிச்சுடா. நெருப்பு எரியுது. அச்சோ, என் வீடு எரியுதுடா. என்ன பண்றதுன்னு தெரியலையடா. அடே கரடி பசங்களா, உங்களை விட மாட்டேன்டா. சூப்பர் ஷீல்ட் பஸ்டர் பிளாக்கர். டே அண்ணா, வசமா மாட்டிக்கிட்டோம்டா. இது நல்லா இருக்கேடா. இப்ப என்ன வரீங்கன்னு பாருங்கடா. வாடா தம்பி, போயிடலாம். சார்ஜ். இதுக்கு வாய்ப்பே இல்லையடா. என்னோட வீடு. எனக்கு இன்னும் புரியவே இல்லடா அண்ணா. அந்த வடை சட்டியை வச்சு நான் அத்தனை புல்லட்டை தடுத்தேன். அட ஜாலி, என்னோட குக்கீஸ். திருப்பி கூடுறா. அந்த கூடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. கூடுறா.
இங்க பாரு, உன்னோட வார கோட்டாவை நீ பிடிக்கவே இல்ல. ஒழுங்கு மரியாதை எனக்கு கொடுக்க வேண்டிய டெலிவரி பண்ணு. வேலை கஷ்டமா இருக்கு ஐயா. அந்த 2 பைத்தியக்கார கரடிக்கு மட்டும் இல்லடா இந்நேரம் என் வேலையை நான் முடிச்சிருப்பனே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? பயப்புள்ள இங்க என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க? வாடா இங்க வாடாங்கறல ஒழுங்கா வந்துடுறா. நீ மட்டும் என் கையில சிக்குன உன்னை துண்டு துண்டா வெட்டி இங்க இருக்கிற காக்காங்களுக்கு போட்டுருவேன்டா. இங்க வாடா டேய். அடே அணில் பயலே, ஒன்ன என் கையில மாட்டினா உன்னை செதைச்சிருவேன்டா. எங்க போனா அவன்? இங்கதானடா போய்கிட்டு இருந்தான். அடே அணிலு, உடனே என் தொப்பியை கசக்காம என்கிட்ட கொடுத்துடுறா. என் தொப்பியை குடுறா இங்க. நீ மட்டும் இப்ப குடுக்கல உன்னை பின்னிடுவேன்டா. அந்த தொப்பியை நான் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு பண்ணு தெரியுமாடா உனக்கு? வாடா இங்க. அடே அணிலு பயல, ஒழுங்கா என் தொப்பியை கொடுத்துடுறா. நில்றா. என்ன இது முள்ள மன்றிய போய் கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கு. அழகான மூக்கு. என்னோட தொப்பி இந்த மாதிரி முள்ளு போதற்கு நடுவுல என் தொப்பியை போட்டவன் மட்டும் கையில கிடைச்சான் செதைச்சிருவேன். கொஞ்சம் இரு, ஒரு வேளை என்ன சிக்க வைக்கவே பிளான் போடுறியா நீ? நிஜமாதான் சொல்றேன். அந்த முள்ளு புதருக்குள்ள தள்ளி விட்டனா, அதுக்கப்புறம் என்ன விட்டுடுன்னு கால்ல விழுந்து கெஞ்சினா. அந்த விக்கு பையன் தான் திரும்பவும் நம்ம மரத்தை வெட்டிக்கிட்டு இருப்பான். இந்த வாட்டி கையில கிடைச்சா அக்கல்ல வச்சு பக்கல்ல குத்திடுறேன். டேய் அண்ணா, இங்க போறேன் புது ஸ்டைல். யாரா நடு வழியில வேலையை கட்டினது? என் மூக்கு வேற வலிக்குது. இது எப்படி இருக்கு? நான் பிளான் பண்ணி வேலி போட்டது இப்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுடா. என்ன இது வழியில வேலி மாதிரி இருக்கு? இந்த வேலையை தாண்டி உன்னால மட்டும் இல்ல கொய்யால யாராலையும் வர முடியாதுடா. நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி உங்களால என்கிட்ட வரவே முடியாதுடா. டேய் உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வேண்டாம், இங்க பாரு விக்கு. அந்த மரத்தை ஒழுங்கா விட்டுடு. இப்ப வாங்கடா. இப்ப வந்து உங்களால முடிஞ்சத பாருங்கடா. லாகர் வீக். என்ன வேணா பண்ணுங்கடா, உங்களால அதை தாண்டி வர முடியாதுடா. பேசாம நீங்க வீட்டுக்கு போய் படுத்து தூங்குங்கடா. நாம எஸ்கேப் ஆக வேண்டிய நேரம் வந்துருக்கிறோம். ஆடடா, வெளியே வச்சியா? வெளியே போக வழியை வச்சியாடா? இப்ப பாருங்கடா எப்படி எஸ்கேப் ஆகுறேன்னு. அவன் தப்பிக்க பாக்குறான்டோ.
என்னோட பேண்ட் எல்லாரும் விக்கு உன்னை விட மாட்டோம். விட மாட்டோம். அவனுங்களை என்னடா பண்றது நானு? பரவாயில்ல விடுறா. இங்க பாடுறா விக்கு, நீ என்னதான் வேலி போட்டாலும் அவனுங்க அதை தாண்டி வந்துடுறானுங்க, அதை புரிஞ்சுக்கடா. அதனால அவனுங்களை வழி பண்ண வேற ஏதாவது தாண்டா யோசிச்சாகணும். ஆனா நான் என்ன பண்றது? மின்னலு அதேதான். இப்ப மின்சார வேலிய கண்டுபிடிச்சாச்சு. அடே கரடிகளா, இந்த தடவை ரிசல்ட் அதி பயங்கரமா இருக்க போகுதுடா. தம்பி, இந்த தேனிய கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறா தம்பி. எனக்கு உதவாம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் இங்க வாடா தம்பி. நான் காட்டோட பாதுகாவலனா இருக்கிறதுனால காப்பாத்துறேன். திரும்பவும் இவன் அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். திறந்திருக்கு. என்னடா கண்ணா ரெடி பேரு என்னையா தேடிக்கிட்டு இருக்க? நீ இங்க இருக்கியா? இந்த தடவை உன்னை செமத்தியா வெளுத்து வாங்கிட்ட பாத்தியாடா? உன்னை இன்னைக்கு விட மாட்டேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியல. இனி உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஆமா, இன்னொருத்தர் தானே எங்க போனா அவன்? அடே பெரியவனே, இது பயங்கரமா இருக்கு. அப்போ சூப்பர். நான் எங்க இருக்கேன்? என்னவுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் ஷாக்கா? ஏன் தம்பி குடுறாத, குடிங்க. குடு. ஏன்டா அப்படி பண்ற? நான் தர மாட்டேன். போடா தடியா. தம்பி வாடா இங்க. உன்னால முடிஞ்ச வந்து எடுத்துக்கோ. அதை என்கிட்ட கொடுத்துரு. நீ மட்டும் என் கையில சிக்கின உன்னை சின்ன சின்ன சதைச்சிருவேன். டேய் கரடி பசங்களா, எங்கடா போறீங்க? என்ன காப்பாத்துக்கடா.